அண்ணன் வந்துட்டு சைக்கிள் கேப்பில் அரோரா கிட்ட நீங்கள் ஃப்ரேமில் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு போல இருக்கு. பார்க்குறதுக்கு சிரிப்பாக வந்துச்சு. ஏன்னா அரோராவை வந்து எல்லாருமே ப்ரைஸ் பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி இவரும் சொல்லியிருக்காரு. அதை வந்து அரோரா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திவ்யா சொல்கிறாங்க, எனக்கு பாரு ரொம்ப அஃபெண்ட் ஆகிடுவாளோன்னு பயமாக இருந்துச்சு எங்கள் அப்பா பேசினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்ன உடனே சபரி சொன்னார், இல்லை இல்லை அவள் வேற ஒன்று ட்ரை பண்ணா, நீ விட்டுரு, அது நடக்கலன்னு இருக்கா, நீ பெசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாவை புல் பண்ணியிருப்பாங்கல்ல, சொல்லுங்கள் ஆண்டி உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாரு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை தான் சபரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா இங்கே ரூமுக்குள்ளே வந்துட்டு கனியக்கா, சபரி, விக்ரம் அண்ட் அரோரா 4 பேர் பேசுகிறாங்க. அவங்க கனியக்கா வந்து சொல்கிறாங்க, அவங்க ஊர்க்காரங்க பாவம் மனசில் பட்டதை அப்படியே பேசிடுவாங்க, வெள்ளந்தியாக யோசிப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் தெரியாது, அப்போ வந்து எதையாச்சும் சொல்லிடக்கூடாதுன்னு அதான் நான் ஸ்டாப் பண்ணேன், அந்த இடத்துல சொல்லுன்னு அப்படியே ஏற்றி விடுறா பாருவை சொல்கிறாங்க. பாரு வந்து திவ்யாவோட அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க, சொல்லுங்கள் உங்கள் மனசில் என்ன கோவம் இருந்தாலும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் கனியக்கா சொல்கிறாங்க. இப்போ சொன்னால் அது கஷ்டமாயிடும்லன்னு. அப்போ வந்து இந்த அரோராவும் ஆமாம் நான் இதுவே அவங்க ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லும்போது விக்ரம் சொல்கிறாரு, இப்போ ஸ்ரீரஞ்சனியவோ விஜயவோ இப்படி அதாவது கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண தெரிஞ்சவங்களை, இப்போ இவங்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய எக்ஸ்போஷர் உள்ள பீப்புளில் அவங்களெல்லாம் சொன்னால் பிரச்சனை கிடையாது. பட் இவங்கெல்லாம் வயசானவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கனிகா சொல்கிறாங்க. ரொம்ப வயசானவங்க ஏதாச்சும் ஒன்று தப்பாக பேசிட்டாங்கன்னா அவங்களால அதை எடுத்துக்க முடியாது, பாவம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதனால தான் நான் அதை பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து சபரி, கனியக்கா, அரோரா அண்ட் விக்ரம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க பண்ண கெஸ்டர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.